ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது கண்டென்ட்டோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அட்ராசிட்டிஸ். புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியாக கொண்டு வருகிறார். ஃபர்ஸ்ட் வீடியோ இதோ உங்களுக்காக. என்ன சவுண்டு இது? எனக்கு வேற மாதிரி கேக்குது. என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். சரி, ஒரு ஆள் கத்து கொடுத்தா என்னைக்குதான் அவங்க கத்துக்கிறது? நம்மளாம் ஃப்ரீயா தானே இருக்கோம். நம்மளாம் கூப்பிட்டா கத்து தர மாட்டோம்னு சொல்ல போறோம். இப்படி ஃப்ரீயா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் உடனே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட். வண்டி ஓட்டுறது தப்பு. ஏன்னா நம்ம வந்து எதிர்பாராத விதமா நம்ம ஆக்சிடென்ட் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால சிங்கிளா போறதே ரொம்ப கஷ்டம். இதுல வேற ட்ரிபிள்ஸ் போறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. பல ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஆளுங்களால தான். ஒரு ஆள் போங்கடா, ஏன்னா இத்தனை பேர் ஒரே வண்டியில போகணும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் மொத்தமா போய் சேர்ந்துருவீங்கடா. வேகமா போற வண்டி எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கா. ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டியை வட்டி கொல்ல பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். நீ கொலையே பண்ணா கூட நான் இருப்பேன். லவ் பண்ற பையனை லைஃப்ல ஜெயிக்க வைக்கிறது தான் பிடிக்கும். உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். உங்க கூட நான் வாழ்க்கை வாழும். ஸோ இந்த லவ் பண்ணும்போது இல்லை லவ் பண்ணிட்டு இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரிலாம் கேட்டிருப்பீங்க. உன் கூட 100 வருஷம் வாழணும், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல, உன்னை ஒரு நிமிஷம் கூட பார்க்காம என்னால் இருக்க முடியல, டெய்லி உன்னை பார்க்காம எனக்கு தூக்கம் வரல, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, இந்த மாதிரி லிஸ்ட்டாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறையா உருட்டிட்டு இருப்பானோ இந்த மாதிரி, நீ இல்லாமல் நான் வாழவே முடியாது, நீ 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 இல்லைன்னா நான் செத்துருவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டைலாக் சொல்லிட்டு இருப்பானோ. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. என்ன நடக்குது இங்க? பஸ்ஸில் உங்க அட்ராசிட்டி, தியேட்டர்ல உங்க அட்ராசிட்டி, பார்க்ல உங்க அட்ராசிட்டி, ட்ரெயின்ல அட்ராசிட்டி, ரயில்வே ஸ்டேஷன்ல அட்ராசிட்டி, இந்த புதுசா பிரிட்ஜ் கட்டியிருந்தாங்கனாலும் அங்கேயும் ஏறி உட்காந்துக்கிறீங்க. இந்த இப்ப பாத்தீங்கன்னா ரன்னிங்ல, அது சிங்கிள் இல்ல டபுள். ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து 18+க்காக. 18+ கீழே யாராவது இருந்தாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நாங்கள் லெவல் 2 போகிறோம். ப்ளஸ் பிகன் நம்மளே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். அப்படிதான் என்ன சொல்ல வரோன்றது நமக்கு புரியும், ஆனா மற்றவங்களுக்கு எவனும் புரியாது. அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட இங்கிலீஷ்லாம். இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, அவங்க பேசுறதே அந்த மாதிரி தான், புரியாமலே பேசிட்டு இருப்பாங்க. நம்ம அடுத்த வீடியோ சரி. ஸோ நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகிறோம். பட் நமக்கு வந்து கொஸ்டின் படிச்சிருக்கோமா படிக்கலையா, இல்லை நம்ம பாஸ் ஆக மாட்டோமா, அதெல்லாம் நமக்கு தெரியும். பக்கத்து சீட்ல பொண்ணு உட்காந்துருக்கான்றதான் நம்ம மெயினா செக் பண்ணுவோம். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது
எனக்கு தெரிஞ்ச அந்த குரூப்பை கிரியேட் பண்ணவன் 90s கிட்ஸாக தான் இருப்பான். அவனும் சேர மாட்டானோ, நம்மளையும் சேர விட மாட்டானோ. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிலைமை நினைச்சு பார்த்தா so sad. சொல்றா ஐயா, நீ எங்கடா போன? I love you. I love you too. எத்தனையோ Feb 14 வந்துக்கிட்டே தான் இருக்கு. பட் இன்னும் நம்ம சிங்கிளாவே தான் இருக்கோம். அப்படி சிங்கிளா இருக்கிறவங்க நம்ம தான் வந்து கமிட் ஆகிக்கணும் போல. துணைக்கு நான் தான், உன் துணைக்கு நான் தான், என் துணைக்கு நீதான், என் துணைக்கு நீதான். உன் துணைக்கு நான் தான். எப்பயுமே கண்டிப்பா இந்த படைச்ச பிரம்மனாலேயே கண்டுபிடிக்க முடியாது பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத. நம்ம சொல்லிட முடியுமா? ஒண்ணுமே தெரியலையே. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, take care everyone. Bye bye.